கேரளா லாட்ரி கேசிங் தான் பார்க்க போகிறோம். பார்க்க வேண்டிய புதுசாக வரீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ உடனே வரும் மக்களே. ஓகே, இன்றைக்கி ரிசல்ட் 801 அடிச்சிருக்கேன். நாளைக்கு என்ன வரப்போகுதுன்னா, நாளைக்கு 26ஆம் தேதி 7ஆம் மாதம் 2024க்கான நாளைக்கு நிர்மல் கம்பெனி 390 மக்களே நாளைக்கு நடக்க போகுது. ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன ரிசல்ட் கொடுத்தோம், 25ஆம் தேதி என்ன கொடுத்துட்டு வந்தோன்னு பாட்டு வந்துடலாம் மக்களே. நம்ம 25ஆம் தேதி நம்பனா ரிசல்ட் வந்து நமக்கு 801 தான் நமக்கு ரிசல்ட் வந்துருக்குது. நமக்கு 25ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு நம்ம கொடுத்த நம்பர்ஸில் பி போர்டில் 0 நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. ஆனால் 1 சி போர்டில் கொடுக்க வேண்டியதை ஏ போர்டில் கொடுத்துருவோம். 8 ஏ போர்டில் கொடுத்து சி போர்டில் கொடுத்துருவோம். ஏ போர்டு மாற்றி கொடுத்துச்சு. இன்னும் ஒரு ஃபுல் வினிங்கே எடுத்துருக்கலாம். ஒரே நம்பர் 2 நம்பர் மாற்றி கொடுத்துச்சு. சூப்பரான வினிங் எடுத்துருக்கீங்கன்னா அதே மாதிரி பாருங்கள், ஆல் போர்டு 1 இல்லை 2 போர்டுலேயும் தான் 1 நம்பர் சும்மா தரமாக பாஸ் ஆகிடுச்சு பார்த்துங்க. சூப்பரான ஒரு இது மக்களே. அதே மாதிரி நம்ம 801க்கு நம்ம வந்து போர்டை மாற்றி கொடுத்துருவோம். 08 கொடுத்துருக்கோம். ஆனால் 08 கொடுத்துட்டோம். 80 கொடுக்குறதுக்கு 08 கொடுத்துருவோம். அதுலேயும் ஏ போர்டு பி போர்ட்லேயும் ஏசி அதுலேயும் மாற்றி கொடுத்துச்சு மக்களே. ஓகே, இன்றைக்கி சூப்பரான கெஸ்ஸிங் எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்காக உங்கள் கணக்கு மேட்ச் வச்சுன்னு நீங்கள் ப்ளே பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் தட்டி விடுங்க. ஓகே, 26ஆம் தேதிக்கான ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பார்க்கணும். மறக்காமல் லைக்கை மட்டும் தட்டி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வரும். ஓகே, அடுத்தது ஏ போர்டு பார்த்துங்க. 2 இல்லை 6ங்க நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். பி போர்டு பொறுத்த வரைக்கும் 9 இல்லை 7 மக்களே. 9 7 2 நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். நமக்கு மச்சில் கசிங்கில் வந்தது. சி போர்டில் 5 இல்லை 4ங்க நம்பர் வர மாதிரி இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு மெத்தடில் நான் காட்டுறேன். அதில் எந்த நம்பர் கன்ஃபார்மாக வந்துச்சுன்னா நீங்கள் ப்ளே பண்ணிங்க. ஏ போர்டு 2 6, பி போர்டு 9 இல்லை 7, சி போர்டு 5 இல்லது 4 மக்களே. அடுத்தது ஆல் போர்டு பார்க்கலாம். ஆல் போர்டு வந்து ஒரு 6 0 மக்களே. 6 0 நம்ம கசிங்கில் அதிகபட்சம் வரையும். சப்போர்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பர் வர மாதிரி இருக்குது. அதிகபட்சம் 6 0ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது மக்களே. 2 உங்கள் கணக்கில் வந்தாலும் எடுத்துங்க. நம்ம மெயினாக 6 0 நம்ம கொடுக்குறோம். ஓகேவா மக்களே. உங்கள் கணக்கில் மேட்ச் வச்சுன்னு ப்ளே பண்ணிங்க. 6 0 2 இந்த 3 நம்பரும் கன்ஃபார்மாக வர மாதிரி இருக்குது நாளை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பாக்ஸ் நம்பர் பார்க்கலாம். பாக்ஸ் நம்பர்னு சொல்லி ஒரு 2 நம்பர்ஸ் தான் எடுத்துருக்கேன். அதிகமாக எடுக்கலாம் அன்றைக்கி. 064 068 மகளே. பாக்ஸ் நம்பரில் 064 068 உங்கள் 2 நம்பர் கொடுத்துருவோம். நாளைக்கு கன்ஃபார்மாக வர மாதிரி தான் எனக்கு தோன்ற மாதிரி இருக்குது. நல்லா நல்ல பவர் நம்பராக தான் எடுத்து வச்சுருக்கேன் நாளைக்கு. 3 டிஜிட்டல் நம்பர் பார்க்கலாம் மகளே. 804 862 160 694 290 மகளே. இப்போ 6 நம்பர் எடுத்து வச்சுருக்கோம் நாளைக்கு. 3 டிஜிட் நம்பர் 804 862 160 5 நம்பர் 694 290 நம்ம 5 நம்பர் தான் நம்ம எடுத்திருக்கோம். கண்டிப்பாக நாளைக்கு உங்கள் மேட்ச் வச்சுன்னா நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது ஏபிபிசிஏசி பார்க்கலாம். ஏபிபிசிஏசியில் ஏபிபிசி 04 80 84 64 24 60 மகளே. 3 ஏபிபிசியில் 6 நம்பர்ஸ் எடுத்துருக்கோம். 04 80 84 64 24 60 நம்ம கணக்கில் 6 நம்பர் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து நம்ம பி போர்டில் அதிகபட்சம் வரக்கூடிய நம்பர், ஏ போர்டில் அதிகபட்சம் நம்ம ஒரு கணக்கு எடுத்து வச்சுருக்கோம். அதில் சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர நம்பர் 4ங்க நம்பர் வர மாதிரி இருக்குது. பி போர்டில் மறுபடியும் 0 வந்தால் நீங்கள் எடுத்துங்க. ஒரு கணக்கில் வந்திருக்குது. ஏபிபிசி மெத்தடில் 0ங்கன்னு வந்திருக்குது. இந்த நம்பர் உங்களுக்கு மேட்ச் வச்சுன்னா எடுத்துங்க. பி போர்டில் 0, சி போர்டில் 4 கொஞ்சம் வர மாதிரி இருக்குது. ஓகே, சி போர்டில் 4ங்கிற மெத்தட் வருதுன்னு நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். உங்கள் கணக்கில் வந்துச்சுனாலும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கங்க. மறக்காமல் உங்கள் கணக்கில் கன்ஃபார்மாக வர மாதிரி இருந்தாலும் கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
மக்களே சி போர்டு நம்பர் நம்ம எடுக்கணும். சி போர்டு கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். ஏன்னு சொல்கிறேன்னா நம்ம ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சோம். ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லியிருந்தாப்புல, இப்போ சி போர்டு 0 இருக்குல்ல, 0 அதோட ஜீரோவுக்கு முன்னாடி இருக்க ரெண்டு நம்பர் முன்னாடி போக சொல்லணும். 8 0க்கு முன்னாடி 2 மைனஸ் பண்ணால் 8ங்க நம்பர் வரும். 8க்கு பவர் நம்பர் தான் அடுத்த நாளுக்கான சி போர்டு நம்பர். 8க்கு பவர் 3 8க்கு பவர் 3ங்க நம்பர் அடுத்த நாளுக்கான ஏபிபி சி போர்டு நம்பர். ஓகேவா? ஓகே, அடுத்தது ஒரு நாள் விட்டுருங்க. இந்த ஒரு நாள் விட்டுருங்க. அடுத்தது 7ங்க நம்பர் வச்சு எடுக்கிறோம். 7க்கு 2 நம்பர் மைனஸ் பண்ணால் 5 நம்பர் வரும். 5க்கு பவர் 0. அதுக்கடுத்த நாள் சி போர்டில் 0ங்க நம்பர் வந்துருச்சு பாருங்கள். சி போர்டு நம்பர் பாஸு. அடுத்தது நம்ம இந்த ஒரு நாள் விட்டுறலாம். அடுத்தது இந்த 1 இந்த 1 வச்சு நம்ம எடுக்க போகிறோம். 1க்கு முன்னாடி 2 நம்பர் கம் பண்ணால் 9ங்கிற ஆப்ஷன் கிடைக்கும். 9க்கு பவர் 4. அதனால தான் சி போர்டில் 4ங்க நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்தேன். அதுவும் இல்லாமல் நம்ம போர்டு கெஸ்ஸிங் எடுத்த மெத்தடில் நம்ம 3 மெத்தடில் எடுத்துகிட்ருக்கோம். அதுலேயும் 4ங்க நம்பர் கிடச்சிருக்கு, இதுலேயும் 4 நம்பர் கிடச்சிருக்கு. அதனால் சி போர்டில் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே 4ங்க நம்பர் கொடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா கன்ஃபார்மாக வர மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணி விடுங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தாலும் கமெண்ட் பண்ணி விடுங்க. நாளைக்கு கண்டிப்பாக ஒரு வின்னிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ உடனே வரும். நோட்டிஃபிகேஷன் பில்லை ஆளில் போட்டு வச்சுக்கோங்களே. ஓகே, மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம்.